அடுத்து நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கூட்டம் மதுவை குடிக்கக்கூடியவர்கள், போதை வஸ்துக்களை உட்கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸனுடைய தரத்தில் பதியக்கூடிய ஹதீஸ், யார் மதுவை சாப்பிடுகிறானோ, போதையை உட்கொள்கிறானோ, அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். மறுபடியும் மது குடிக்கிறான், 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். 3வது முறையும் பாவ மன்னிப்பு கேட்கிறான், மறுபடியும் மதுவின் பக்கம் திரும்புகிறான். அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகையை அங்கீகரிக்க மாட்டான். 3 வாய்ப்பு தான். 4வது முறை அவன் மது குடித்தால் وَكَانَ حَقًّا عَلَى اللَّهِ أَن يُسْقِيَهُ مِنْ عَيْنِ خَبَالٍ ஐனி கபால் என்ற பானத்தை அவனுக்கு மறுமையில் கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். என்னது அல்லாஹ்வுடைய தூதரே? சதீது அஹ்லின் நார், நரகவாதிகளுடைய ஷீலும் ஷலமும். அதை அல்லாஹ் கொடுப்பதை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். அடுத்து நரகத்திலே இருக்கக்கூடிய கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது செல்லும் பொழுது சொன்னார்கள், நான் பார்த்தேன் சில மனிதர்களை நரகத்தின் நெருப்பாலான கத்திரிக்கோள்களால் தங்களுடைய உதடுகளை வெட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள், நான் கேட்டேன், யார் இவர்கள்? ஹாஉலாஇ குதபாஉ உம்மத்திக், உம்மத்துடைய கத்தீபுகள், உம்மத்துடைய பேச்சாளர்கள். ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை? மக்களுக்கு நன்மையை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களை மறந்து விட்டார்கள், நன்மையை ஏவியதிலும் தீமையை தடுப்பதிலும். அடுத்த நரகத்திலே உள்ள கூட்டம் குடல்களை கையில் சுமந்து கொண்டு செக்கை மாடு சுற்றுவது போல சுற்றிக் கொண்டிருப்பார்கள். யார் இவர்கள்? ஜிப்ரீல் அவர்களே, இவர்கள்தான் யஅகுலூன லுஹூமன் நாஸ், மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள். என்ன சொல்கிறார்கள்? மக்களை பற்றி புறம் பேசியவர்கள், அவன் இல்லாத நேரத்தில் அவன் செய்ததை சொன்னவர்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதிகளுடைய வேதனையை எமக்கு அடுக்கி கூறிக்கொண்டே இருந்தார்கள். இறுதி கட்டத்திற்கு நகர்வோம். இவ்வளவு பெரிய வேதனையை, இவ்வளவு கொடிய நரக நெருப்பை, இவ்வளவு வேதனையில் உச்சத்தின் தொட்ட இந்த நரக நெருப்பை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? இதை சகித்துக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? இதை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறீர்களா? இதில் நுழைய தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா கேவலம் என்ன தெரியுமா? நஷ்டம் என்ன தெரியுமா? தோல்வி என்ன தெரியுமா? நரகத்துடைய ஜுவாலையின் காற்றை மறுமையில் சுவைத்தாலே அவனை விட இந்த பூமியில் நஷ்டவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான், முஃமின்களே, இதையெல்லாம் செவிமடுத்தவர்களே, فَمَا أَصْبَرَهُمْ عَلَى النَّارِ فَمَا أَصْبَرَهُمْ عَلَى النَّارِ நரக நெருப்பை எப்படி சகித்துக் கொள்வீர்கள்? நரக நெருப்பை எப்படி சகித்துக் கொள்வீர்கள்? ஆனால் முஃமின்களே, அல்லாஹ்வின் அருளின் மீது ஆதரவு வையுங்கள். நரக நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய மிக மிக 2 முக்கியமான ஆயுதங்கள் அல் ஹௌஃபு வல் ஹுப்பு. அல் ஹௌஃபு வல் ஹுப்பு, அல்லாஹ்வின் அச்சம், அல்லாஹ்வின் பயம் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அழித்து சொர்க்கத்தில் உங்களை சேர்த்துவிடும். உதாரணம், ஒரு மனிதன் இறக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தார் முன்னாள் சமூகத்தில்.
அழைத்து கூறினான், என் பிள்ளைகளை, உலகத்திலே என்னை விட பாவங்களை அதிகமாக சுமந்தவன் யாரும் இல்லை. நான் இறந்து விட்டால் என்னை எரித்து பாதி சாம்பலை காற்றிலும் பாதி சாம்பலை கடலிலும் கரைத்து விடுங்கள். என்னை அல்லாஹ் ஒன்று கூட்ட மாட்டான். அப்படியே பிள்ளைகளும் அவன் இறந்ததற்கு பிறகு தந்தையுடைய வசியத்தை கேட்டு அவனை எரித்து சாம்பலாக்கி பாதையை காற்றிலும் பாதையை கடலிலும் கலந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சாம்பலை ஒன்று கூட்டினான். அவனை பார்த்து கேட்டான், ஏன் செய்தாய்? ஏன் செய்தாய்? சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ் என்னை எழுப்புவான், எழுப்பி தண்டனையை கொடுப்பான் என்று சந்தேகிப்பது குஃப்ர். அவ்வளவு பெரிய பாவத்தின் எல்லையை ஏன் தொட்டாய்? அவன் சொல்லக்கூடிய ஒரே பதில், ஹஷ்யத்துக யா ரப், மகாஃபத்துக யா ரப். உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், உன்னை மன்னித்து விட்டேன், சென்றுவிடு. அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் நேசம், அல்லாஹுவின் நேசம். அல்லாஹ் அவனை நேசிக்கக்கூடியவர்களை நேசிக்கிறார். அல்லாஹ் தான் நேசித்தவரை ஒருபோதும் அல்லாஹ் நரகத்தில் வீச மாட்டான். தன்னை நேசித்தவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்திலே வீச மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண் வருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதரை, என் குழந்தையை தொலைத்து விட்டேன், கண்டுபிடித்து தாருங்கள். காணாமல் போய் கிடைத்த குழந்தை அந்த பெண் கரத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதுரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். இந்த குழந்தையை இந்த தாய் இந்த நேரத்திலே நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படியா அல்லாஹ், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நெருப்பில் வீசுவாள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. அல்லாஹ் தன் அடியாரின் மீது இந்த தாய் கொண்டுள்ள இரக்கத்தை விட இரக்கமுடையவன். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் அல்லாஹ் எப்படி நரகத்திலே வீசுவான்? கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளை புரிந்து கொண்டு இந்த இடத்திலிருந்து நாம் கலைந்து செல்லுவோம்.